தற்போது உங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய அந்த சளி காய்ச்சல் மாதிரியான உடம்பு வலியோட கூடிய காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பன்றி காய்ச்சல் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பன்றி காய்ச்சல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு மழை சீசனு அந்த மாதிரி சீசனில் வைரஸ் மூலமாக பரவக்கூடிய கிருமி தொற்று தான் நம்ம யூஆர்ஐ அல்லது அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே ஒரு படி மேலே போய் இந்த ஃப்ளூ மாதிரியான வைரஸ், அது வந்து இன்ஃப்ளூயன்ஸாங்கிற வைரஸ்னால வரலாம், அல்லது வேற பேரா இன்ஃப்ளூயன்ஸா அல்லது வேற நிறைய வைரஸ்களும் இருக்குங்க. ஆர்எஸ்வி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரும். சரிங்களா? வேற அடினோ வைரஸ், ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வேற சில ரேரான வைரஸ் இருக்கும். மெட்டானியூமோ வைரஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி வைரஸ்னால உங்களுக்கு மேல் மூச்சுக்குழாயோ அல்லது கீழ் மூச்சுக்குழாயோ பாதிச்சு அதனால உங்களுக்கு அதீத காய்ச்சல், உடம்பு வலி, சளி, இருமல் இந்த மாதிரி வந்தா இதை தான் நாம இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்றோம். சாதா சளிக்கும் இன்ஃப்ளூயன்ஸாக்கும் என்ன வித்தியாசம்? சாதா சளிங்கிறதுல உங்களுக்கு மூக்குல ஒழுகும், கொஞ்சம் இருமல் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், இது ஓகே. கொஞ்சம் ஃப்ளூ மாதிரியான காய்ச்சல்னா அதீத காய்ச்சல், 103 104 டிகிரி காய்ச்சல் இருக்கும். தீவிர உடம்பு வலி, தலைவலி இருக்கும். ஒரு 3 வயசு குழந்தை கூட எனக்கு பயங்கர தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான தலைவலி இருக்கும். அப்புறம் வெறும் ஒழுகிறது, ஒரு மிதமான ஒரு வறட்டு இருமல் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஹெவியான இருமல், நிறைய குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல், வீசிங் இந்த மாதிரியான பிரச்சனை. சில குழந்தைக்கெல்லாம் ஈவன் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு ஆக்சிஜன் தேவைப்படுற மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நுரையீரல்ல கொஞ்சம் நல்லா பாதிச்சு மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. இதெல்லாம் பொதுவாக இந்த இன்ஃப்ளூயன்ஸா வகையான கிருமிகளுக்கு உண்டு. சரிங்களா? அதனால தான் சாதா சும்மா சளி இருமல்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. நிறைய டைம் ஒரு பேசிக் மருந்துகள் நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறீங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னா ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தாவே ஒரு 2-3 நாளில் சரியாயிடும். பட் இந்த ஃப்ளூ மாதிரியான அறிகுறியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தக்க சிகிச்சை தேவைப்படலாம். அதுக்குன்னு ஆன்டி வைரல் மருந்துகள் இருக்குங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸா மாதிரியான வைரஸ்க்கு அது வந்து தேவைப்பட்டால் நம்ம எடுத்துக்க வேண்டி வரும். ரொம்ப குழந்தைங்க ரொம்ப அதீத காய்ச்சல் 103 104 டிகிரி இருக்காங்க, ரொம்ப சோர்வாக இருக்காங்கன்னா நாம ஈவன் ஒரு அட்மிஷன் பண்ணி கூட பார்க்க வேண்டிய சூழ்நிலை மூச்சு திணறலுக்காகவோ அல்லது அந்த நீர்ச்சத்து குறைபாட்டுக்காகவோ தேவைப்படலாம். வெறும் சளி இருமல் ஒரு சாதாரண தலைவலினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதீத உடம்பு வலியோட உங்களுக்கு இருமல், மூச்சு விட சிரமம், தீவிர தலைவலி இந்த மாதிரி அறிகுறிகளோட இருக்கு அப்படின்னா கட்டாயம் ஒரு முறை என்ன பிரச்சனை, சாதா சளியா இல்லை ஃப்ளூ மாதிரி இருக்காங்கிறத ஒரு செக் பண்ணிக்க நல்லது. மற்றபடி இதுவும் ஒரு வைரல் இல்னஸ் தான். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம், ஒரு 5லேருந்து 7 நாள் 8 நாள் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் சரியாயிடும். பெருசாக பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்ம அதுக்கான நடவடிக்கைகள் மட்டும் கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அதனால் இந்த சீசனில் உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ சளி இருமலோடு சேர்ந்து தீவிர உடல் வலி, தீவிர காய்ச்சல், ஒரு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தால் கொஞ்சம் உடனடியாக மருத்துவ உதவி எடுத்துக்கங்க. மற்றபடி பயப்பட வேண்டிய நோய் இல்லை, ஆனால் கொஞ்சம் உஷாராக இருந்தால் போதுமானது. பீதியடை தேவையில்லை, ஏதோ மர்ம காய்ச்சல் இதுக்கு சிகிச்சையே கிடையாது அப்படின்னா கரெக்டான சிகிச்சை கொடுத்தா கரெக்டான டைமில் நல்லாவே வந்து குணம் பெற்று நம்ம சரியாகலாம்.